யாரா நீ? ஹாக்கி பேட் மீசைய பார்த்தா தெரியல, சிங்கம்டா. வேட்டையாட வந்திருக்கேன். அண்ணே அண்ணே, புதுசா வந்திருக்க போலீஸ் ஆபீசர் உங்களை தேடி வந்துட்டு இருக்கானே. ஏய் பார்த்தி, ரவி, வேலை ஒரு நாள் எடுத்து ரெடியா வைக்கடா. அவ இங்க இருந்து உயிரோட திரும்ப கூடாது. சரிண்ணே. எதிர்பார்க்கல, திறந்திருந்த கதவை மூடுவனு எதிர்பார்க்கல, மூணு கதவை நானே திறப்பேன்னு எதிர்பார்க்கல. பில்டப் ஏர்மா மாடுகடா, ஏன்டா கத்துறீங்க? குழந்தை தூங்குதுல, மெதுவா பேசுங்கடா. இரு, குழந்தை கடத்துற கேஸ் ஒண்ணு உள்ள தள்ளுறேன். சிங்கண்டா, லயன். லயனை நீ பேர்ச்சம்பள விளம்பரத்துல பாத்திருப்ப, சிறப்பு விளம்பரத்துல பாத்திருப்ப, ஏன் நீ நக்கி நக்கி திங்கிற தேன் விளம்பரத்துல கூட பாத்திருப்ப. ஆனா வீண் விளம்பரத்துக்கு தனியா வந்து பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டா. பாக்குறியா பாக்குறியா? என்னடா ஜொல்லு ஊத்துறான்? ஜொல்லு இல்ல சார், பால் சார். நேத்து நைட்ல இருந்து அண்ணனுக்கு இழுத்துக்கிட்டே இருந்தது. நாங்களும் எவ்வளவோ பால் ஊத்தி பார்த்துட்டோம், போற மாதிரி தெரியல சார். நீங்க வந்து பஞ்சு டேலாக் பேசுனீங்கன்னா அண்ணனுக்கு உடனே உசுறு போயிடும்னு சொன்னாங்க சார். அதனாலதான் உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்பிச்சோம் சார். இவ்வளவு நேரமா ஒரு போனத்துக்கிட்ட தான் புலம்பிக்கிட்டு இருந்தானா சார்? கமிஷனரே ஃபோன் பண்ணாரு. சத்துவாச்சேரியில நாய் சேகருக்கு இழுத்துட்டு இருக்குதா, உங்களை உடனே ஸ்பாட்டுக்கு போயிட்டு பஞ்ச் டேலாக் பேச சொன்னார் சார். Listen, listen, listen. Make way for the king. Everybody listen, listen, listen. Just watch the way he's gonna swing. All right? Everybody listen, listen, listen. சை, கனவுல தான் ஏஎஸ்பியா இருக்க முடியுது, நிஜத்துல ஏஎஸ்பிக்கு டிரைவர். டாக்டர் 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 ஒரு நிமிஷம் டாக்டர். சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர். ரொம்ப டென்ஷனா இருக்கானே மகனே. மனச திடமா வச்சுக்க. நீ பிறக்கும் போதும் எனக்கு இதே டென்ஷன் தான். நம்ம குடும்பத்துல எல்லா குழந்தையுமே சுகமா தான் பிறக்கும். இந்த குழந்தை சுகமா பிறக்கிறதுக்கு இங்க எங்க பிரச்சனை பண்ணட்டுமா? ஏன்னா எல்லாரும் கோயில தானே அங்க பிரச்சனை பண்ணட்டுமான்னு கேட்பாங்க, நீ என்ன இங்க பண்ணட்டுமான்னு கேக்குற? அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? ஏன்னா இங்கதான் குட்டப்பாவோட போட்டு நர்சுங்க எல்லாம் சுத்துறாங்க. அதை நீ குனிஞ்சு பாக்குறதுக்கு அங்க பிரசிடென்ட் ஒரு ஐடியா ரெடி பண்ணிருக்க. குனிய வச்சு ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன் டாக்டர். எப்போ டாக்டர் குழந்தை பிறக்கும்? கவலைப்படாதீங்க, இன்னும் சற்று நேரத்தில் இடுப்பு வலியுடன் கூடிய பலத்த சத்தத்தோடு அநேகமாக சுகப்பிரசவத்திலோ அல்லது ஆபரேஷன் மூலமாகவோ ஒரு குழந்தை பிறக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் மீனவர்களை கடலுக்குள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறது. அறிவு கட்டவனே, உங்ககிட்ட வானிலை அறிக்கைடா கேட்டேன், குழந்தை எப்போ பிறந்தா கேட்டேன். எக்ஸாக்ட்டா நான் half an hourல பிறந்துரும். டாக்டர் குழந்தை பிறந்துச்சு டாக்டர். டேய், இது வரைக்கும் குழந்தை பிறகுற டைமிங் கரெக்ட்டா சொல்லிருக்கேடா. அதுக்கு முதல்ல ட்ரைனிங் ஏறா. எனிஹவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க அப்பா ஆயிட்டீங்க. நான் அப்பா இல்ல டாக்டர், எங்க அப்பன் தான் மறுபடியும் அப்பாவா இருக்கிறான். டாக்டர் 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 பாருடா, ஹார்ட் ஆபரேஷன் பண்ற டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாருடா. இப்ப கூடவே கூடாது. டாக்டர் என்ன கேட்டா? அடுத்த குழந்தை எப்ப பெத்துக்கலாம்னு கேக்குறாரு. இப்பதானடா உன்னை ரிலீஸ் பண்ண. உனக்கு கை உதவியா இருக்க வேண்டாம். இப்ப நான் உனக்கு பண்ண போற ஆபரேஷன்ல இதுக்கு அப்புறம் உனக்கு உதவி. அந்த ஆபரேஷனா? அதே ஆபரேஷன் தான். போடா உள்ள போடா 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 உள்ள. அடடடடடா, ஒரு இடத்துக்கு கிளம்பும் போதா சேலையை கட்டுறேன் பாவாடை கட்டுறேன்னு கூப்பிடும் போதா கட்டிக்கிட்டு இருப்பா. சீக்கிரம் வாடி, நீ என்ன கல்யாணம் பண்ணா? வாடி சீக்கிரம். குழந்தை அழுதுட்டு இருக்குல்ல. என்ன குழந்தை அழுகுது? இந்த பிள்ளைக்கு அப்படின்னா அடுத்த பிள்ளைக்கு என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏன்னா நான் வேலைக்கு போற நேரத்துல இப்படி வெறுப்பேத்திட்டு இருக்க? யோ, ஏன் இப்படி சீப்பா பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு தேதி என்னடா? ஒரு வாரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், வாணியம்பாடி பசீர் பாய் பொண்ணு கல்யாணம், பசீர் பாய் பொண்ணு கல்யாணம். அப்புறம் நீ பாட்டுக்கு வேலை கிளம்பிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? கல்யாணத்துக்கு வரலன்னு அர்த்தம். இந்த வர்றா, சொல்றத கேளுடா. டேய், சொல்றத கேளு. இங்க வர்றா. என்ன பண்ணிக்கிட்டு? டேய், பக்கத்துல இருக்கார பாரு.
அவன் பிள்ளைய கையில தூக்கிட்டு அவன் பொண்டாட்டி அப்படியே அணைச்சுக்கிட்டு தினம் வெளியில கூட்டி போயிருக்காங்க. அப்படி போன் பண்ணி எனக்கு ஆசை இருக்காடா. அவன் பொண்டாட்டி அணைச்சு கூட்டின்னு போன நீ ஏன்டா ஆசைப்படுற? வெவண்டாவதம் பேசாத. பசிர்வா வீட்டு கல்யாணத்துக்கு போறதை விட உனக்கு வேலை தான் முக்கியம்னா அப்படி ஒரு வேலை நம்ம குடும்பத்துக்கு தேவை. ஏன்டா கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கற? ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? அவன் வருவாங்க. அவன் வர்ற மாதிரி அடி பேசிக்கிட்டு அவன் வர மாட்டாச்சு. டேய் அவன் வரமாட்டான். ஏன் மானம் போச்சு, மரியாதை போச்சு, கௌரவமே போச்சியா? யோ வீராக்கு என்னையாச்சு? ஒண்ணு இல்லையா, இப்ப வீராவுக்கு பிறந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியலையா, அதுதான் இந்த குழப்பத்துக்கே காரணம். அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, அவன் பையன் ஏதோ லஞ்சம் வாங்கியிருக்கானா, அந்த விஷயம் தெரிஞ்சு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ண வர்றாங்களாம். தெரிஞ்ச மாதிரி பேசாதயா, எல்லாம் கள்ள தொடர்பு தான். இவன் பொண்டாட்டிக்கு மளிகை கடைக்காரனுக்கும் தொடர்பு இருக்குதான், அதனால வந்த குழப்பம் தாயா இது. இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா? நீங்கெல்லாம் இன்னும் சாவலையாடா, உங்க மண்டையில ஓடுங்கடா. இந்த ஏரியா பக்கமே நான் உங்களை பார்க்க கூடாது. ஏன்னா என்ன இப்படி மானத்தை வாங்கிட்டு இருக்க? இப்ப என்ன நான் பஷீர் பாய் கல்யாணத்துக்கு நான் வரேன், ஓகேவா? செல்ல குட்டிங்க, பஷீர் பாய் கல்யாணத்துக்கு போறோமா, பிரியாணி சாப்பிட போறோமா? அவனா யார் அந்த பஷீர் பாய்? யாருக்குடா தெரியும்? எச்சு போலான்னு கீழே குனிஞ்சேன். வாணியம்பாடி பசீர்பாய் குடும்பம் உங்களே அன்புடன் அழைக்கிறது அப்படின்னு இந்த பத்திரிக்கை கிடைச்சு. சரி நம்மளும் சும்மா தானே கிடக்குறான், குடும்பத்தோட போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துடலாம்னு உன்னையும் கூப்பிட்டேன். டேய் லெக் பீஸ் மூக்கா, கூட பிறந்த தங்கச்சி கல்யாணம் மாதிரி குப்பை தொட்டில கடந்த நோட்டீஸ் எல்லாம் போரிட்டு வந்து குடும்பத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேடா. டேய் உனக்கெல்லாம் ஈவேரக இருக்காடா? ஒரு 50 ரூபா கேட்டுனா பிரியாணிக்கு நான் கொடுத்துட்டு அதெல்லாம் நல்லா இருக்காதுடா. வாயை தாண்டா பிரியாணி நல்லா கிண்டுவாங்க. வேணா சித்தியா காட்டி பாரு. இப்ப நான் உன்னை கிண்டறது நல்லா லேடிஸ் டச் பண்ணாத. இப்படி வாடா, இந்த பக்கம் வா, தள்ளி விட்டு வரலாம் பாரு. போறா முடிச்சு. இந்த பிராத்தல் ஃபைல் எடுத்துட்டு போய் முதல்ல டிபார்ட்மெண்ட்ல கொடுக்கணும். என்னடா மேனே, வேலை கிளம்பிட்டியா? ஆமா, நீ இன்னும் ஊர் போறக்க போலையா? இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா விட, அதெல்லாம் தின்னுட்டு தானே போகணும். ஆமா, எல்லாரும் பொறுக்கி சாப்பிடுவாங்க, நீ சாப்பிட்டு போய் பொறுக்கு. என்னைக்குதான் பொறுப்பு அப்பனா இருக்க போறியோ? மூஞ்சி அவன் மீசை. பொறுப்பு இல்லாம போட்டோ கீழே போட்டு போற. அதுதான் பொறுப்பு இருப்பிட்டு போறாரா அண்ணே. பொறுப்பு இல்லாம இருக்கிறானா அப்படியே ஜாடையா சொல்லிட்டு போறாராம். லவ் பண்றான் போல இருக்கு. நல்ல மகாலட்சுமி இருக்கு. அஞ்சலி கான்டாக்ட் புருஷோத்தமனா அட்ரஸ் வேற. சரி கழுதே பேசி முடிச்சு விட்டு போக. வலது கால எடுத்து வச்சா வடக்கு 5 வீடு வாடகைக்குள்ள போட்டு இருக்கு. கையும் காலம் மூக்க முடியும் நல்லாத்தான் இருக்கு, நமக்கு முடியல. சர்த்தாட்டா பேசிடுடா. பொண்ணு நல்லா இருக்கும்ல? சூப்பரா இருப்பா. நீங்க வேணா பாக்குறீங்களா? முதல்ல இது முடியட்டு, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஏனா நீ அவசரமா வாடா மகனே உடனே நான் மோளகாரனுக்கு சொல்லிட்டு மாலை ஆர்டர் பண்ணிட்டு தவறு உன் மூக்குல வைக்க பஞ்சு கூட எடுத்துட்டு வந்துட்டேன். நீ என்னடா குத்துக்கல்லு மாதிரி நிக்கிற? உங்க பையன் எப்படி பேசுறான்? யார் இந்த டிராவல் ஆவாயா? பாக்குறதுக்கு பொம்பளை புரோக்கர் மாதிரி இருக்கான். பாத்தியல்ல என்னமோ சொன்னீங்க. அவன் எல்லாத்தையுமே இப்படித்தான் பேசுவான். டேய் இவன் உண்மையான புரோக்கர்ரா. இவனை வச்சு உனக்கு பொண்ணு பாத்திருக்கேன். பொண்ணு பாத்திருக்கியா? எங்கண்ணா எங்க அப்பன மாதிரி அலையிறடா. இங்க இருக்கடா, போய் பாருடா. ஏனா பொண்ணு பார்க்க பொதுவா வீட்டுக்கு தானே போவோம், இது என்ன புதுசா காருக்குள்ள? அட நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? இப்பலாம் வேன்ல பாக்குறதா சேஃப்டி. ஆமாடா மகனே, இந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட். நானே காலையில வர சொல்லி இப்பதான் வந்திருக்கு. அதனாலதான் ஒரு ஓரமா நிறுத்திக்கிட்டு உன்னை உள்ள போய் பார்க்க சொல்றேன். பிடிச்சிருந்தா பிடிச்சிருவா. நீ சொல்றத கேட்கும் போது கொட்டாவை விட்ட வாயில திருப்பதி லட்டு வந்து உண்டா மாதிரி அவ்வளவு தெம்பா இருக்கு. நைனா இந்த ஒரு தடவை நீ ஆசீர்வாதம் பண்ணு. சரி நல்லா பாரு, மனசு விட்டு பேசு. ஹாய். திடீர்னு எங்க அப்பா இந்த ஏற்பாடுலாம் பண்ணிட்டாரா? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்னது உங்க அப்பா அனுப்புனாரா? ரொம்ப வித்தியாசமா இருக்கே. நாங்க ஒரு டைப்பான ஃபேமிலிங்க. பிடிச்சிருக்கா? போலீஸா? ஆமா. பிடிச்சிருக்கு. எஸ் பிடிச்சிருக்கா. எஸ். இத பாருங்க, எனக்கு இந்த வளகுல கொலகுலாம் பேச பிடிக்காது. எதா இருந்தாலும் வெட்டு 1 தலகாணி 2ன்னு பேசி முடிச்சிருங்க. எல்லாரும் வெட்டு 1 துண்டு 2 தானே சொல்லுவாங்க, நீங்க என்ன வெட்டு 1 தலகாணி 2ன்னு சொல்றீங்க? நாங்க அப்படிதாங்க பேசுவோம். சரிங்க, நான் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வந்துடுறேன். நானும் அதுக்கு தாங்க வெயிட் பண்றேன். எனக்கு மாசம் 15,000 ரூபாய் தான் சம்பளம். எனக்கு 3000 ரூபாய் போதும். 3000 ரூபாய்ல குடும்பம் நடத்துவாளா? ரொம்ப சிக்கனமா இருக்கால. எங்க அப்பாவையும் சேர்த்து கவனிச்சுப்பீங்களா? வயசானவர் தானே, எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் கொடுங்க, அட்ஜஸ்ட் பாருங்க. பண்ணுங்க. நான் எங்க அப்பனை அடிப்பேன் உதைப்பேன், ஆனா இந்த விஷயத்துல மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். 2000 எல்லாம் 3000 ரூபாய் கொடுக்குறேன். நல்லா திருப்தியா கவனிச்சுக்கணும். உங்க அப்பாவை நீங்க அனுப்பி பாருங்க, என் சர்வீஸ் எப்படி இருந்ததுன்னு அவரே சொல்லுவாரு. என்ன அமிச்சிட்டு சர்வீஸ பத்தி கேட்டு பாருங்கன்றா. ஐயோ போலீஸ், ரெட்டி ரோஸ் ஓடிகரி போலீஸ். என்னாச்சு? என்னண்ணா இங்க? சிட்டியிலே நம்பர் 1 பிராத்தல் குரூப். அவங்கள பிடிக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஆமா,
நீங்க இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நாங்க இங்க நான் என் மயனுக்கு பொண்ணு பாக்குற மாதிரி வந்து அந்த குரூப்ப புடிக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி புடிச்சிட்டீங்களா? அந்த குரூப்ப புடிக்க முடியல. ஆனா அந்த ஏஜென்ட புடிச்சாச்சு. எங்க வா? தோ இவன் தான். கூட்டு போங்க. கூட்டு போய் தலையில கட்டி தொங்க விடுங்க. குடும்பத்துக்கு வேலை கேட்ட ஒரு காமாட்சி வேலை கேட்டா இப்படி தீ பந்தத்தை கட்டி வச்சு வாழ்க்கைய கொளுத்த பாத்தேடா. அவனை கூட்டு போய் உள்ள போடுங்க. நானே வந்து லாடம் கட்டுறேன். போடா உள்ள போடா. ஓம் ஜிம்பலக்கடி பம்பா. எங்க ஆன்ட்டிங்களா எந்திரிச்சு போய் பின்னாடி உட்காந்துட்டு ஃபிகருங்களா ஃப்ரண்ட்ல வந்து உட்காருங்க. வாங்க வாங்க ஆன்ட்டிங்களா பேக்ல போங்க. சுவாமி, மனசை அடக்குவது எப்படி? மனசு என்பது ஒரு சேனல் போல. கல்யாணம் ஆன புதுசுல ஆதித்யா சேனலும் சிரிப்பொலி சேனலும் ஓபன் ஆகும். கொஞ்ச நாள் கழிச்சு ஆக்ஷன் டிவியாவும் அனிமல் பிளானட்டாவும் மாறும். கேப்ல ஃபேஷன் டிவியும் பார்க்கலாம். சேனலுக்கும் சாமிக்கும் நிறைய தொடர்பு இருக்கும் போல. பார்த்திருப்பானோ? காமத்தை அடக்குவது எப்படி? அது உன் கையில தான் இருக்கு சாமி. டேய் முதல்ல பொம்மலின் கூட்டத்துல எந்திரிச்சு போய் ஆமலின் கூட்டத்துல உட்காரான் போடா. இன்று யாம் உங்கள் அனைவரையும் தியானம் மூலமாக சிவலோகம் அழைத்து செல்ல போகிறோம். அனைவரும் கண்களை கட்டிக்கொண்டு தியானத்துக்கு தயாராகுங்கள். மிக ஆழமாக தியானம் செய்யுங்கள். மிக ஆழமாக தியானம் செய்யுங்கள். எத்தனை சுவாமி? உன்ன போரா போட சொன்னாங்க, பேசாம தியானம் பண்றான். எங்கே? மிக ஆழமாக. அப்படிதான், அப்படியேதான். ஆழமாக, மிக ஆழமாக தியானம் செய்பவர்களுக்கு 2 அடி மேலே போவது போல் தோன்றும். ஆமாம் சுவாமி, மேலே போவது போல் இருக்கின்றது. நீ மட்டும்தான் என் கூட சிவலோகம் வரப்போற. என்ன சுவாமி, ஒரே சத்தமா இருக்கு, ஆட்டோல போற மாதிரி இருக்கு. அல்ப பதரே, நீ நினைக்கிற மாதிரி இது ஷேர் ஆட்டோ சத்தம் இல்ல. ஏர் ஆட்டோல போயிட்டு இருக்கோம். புஷ்பரக வாகனத்துல இந்திரலோகத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். பெருசு பாத்து போயா, வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? அது என்ன வீட்டுல சொல்லிட்டு வந்தியான்னு கேக்குறாங்க. அதாவது அறுவடை வீடு முருகன் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டியான்னு இந்திரலோகத்து காவலாளி கேள்வி கேக்குறான். இந்திரலோகமா? அங்க ரம்பா உருவசிலாம் இருப்பாங்களா? ரம்பா, புஷ்பு, கலா மாஸ்டர் எல்லாரும் இருப்பாங்க. நம்ம என்ன மானட மேல நிகழ்ச்சியா போயிட்டு இருக்கோம். நீ என்ன சூச்சுமா காத்த பித்த வழியா மேலே ஏத்துனா பல்லான வழியா கீழே இருக்கலான்னு பாக்குற. இப்படியே பண்ணிட்டு வந்தா மூளை செதறி மூக்கு வழியா ஓடிடும். மன்னிக்கணும் சுவாமி, நான் இப்ப என்ன பண்ணணும்? 5 நிமிஷம் மூடிட்டு வா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன்னை சிவலோகம் கூட்டு போயிடுறேன். ஓம் ஜிம்பலக்கடி பம்பா. என்ன சுவாமி, ஏர்ல போற மாதிரி இருக்கே? சிவலோகத்தை நெருங்கி போயிட்டு இருக்கோம்ல, அதான் உனக்கு ஏர்ல போற மாதிரி இருக்கு. சொர்க்கம் வந்துருச்சா சாமி? நரகத்துல நாஸ்டா சாப்பிட வேண்டிய நீ சொர்க்கத்துல சோறு சாப்பிட ஆசைப்படுறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல களி சாப்பிட போற. என்ன கடத்திட்டு வந்தது குருமூர்த்தி ஐயாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். உன்னை கடத்துனதே உனக்கே இப்பதான் தெரியும். அதுக்குள்ள எப்படி குருமூர்த்தி தெரியும்? என்னடா விடு வச்சிருக்க? வாடகைக்கு இருந்தா அவனுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? நான் ஒரு ரிட்டையர்டு எஸ்பி, என்கிட்ட எதிர்த்து பேசுறியா? கெட் அவுட். முதல்ல வீட்டை விட்டு வெளிய போடா. ரிட்டையர்ட் தானடா, என்னமோ டூட்டில இருக்க ஒரு மாதிரியே பேசுறான். இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு பல வீடு. நீ கொஞ்சம் மூடு. இப்படியே சொல்லி சொல்லி மாசத்துல பாதி நாள் வீடு தேடி அலைய வேண்டியதா இருக்கு. என்னடா மான பாதி சண்டையில வர்ற? ஆமா, அவர் அண்டர்டேக்கரு, இவரு ட்ரிபிள் ஆச்சு. முன்னாடியே வந்து முன் வரிசையில உட்காந்து இவங்க சண்டையை பாக்குறதுக்கு. டேய் என்ன பிரச்சனை? அத உன் அப்பங்கிட்டே கேளு. என்ன பிரச்சனை? அவனை தானா கேளு. என்னையா பிரச்சனை? அத அவங்கிட்டே கேளு. டேய் பிரச்சனை என்னன்னு கேட்டா இது ஒரு பிரச்சனை ஆக்கிட்டு இருக்கீங்க. மகனை பகிட்டு பகல்ல இல்லடா மகனே, பாத்ரூமுக்கு குளிக்கலான்னு துண்ட கட்டிக்கிட்டு போனேன். மத்தவங்க எல்லாம் குளிக்கிறதுக்கு புளி சாதமா கட்டின்னு போறாங்க. எல்லாரும் துண்டு தாண்டா கட்டின்னு போறாங்க. மேட்ரு என்ன? போய் பார்த்தா இந்த நண்டி என்னது பாத்ரூம்ல பூட்டு தொங்கிக்கிட்டு இருக்கு. நல்லா பாத்தியா? பூட்டு தான் தொங்கிட்டு இருந்துச்சா இல்ல இவன் பாத்ரூம் திறந்து போட்டு குளிச்சிட்டு இருந்தானா? நல்லா பார்த்த மகனே, காத்துல ஆடிக்கிட்டு இருந்துச்சு. சந்தேகப்பட்டு இழுத்து தொங்கி பார்த்தேன், அது பூட்டு தாண்டா. இந்த மாதிரி விஷயம் தெரியாம பேசாத. பாத்ரூம்ல தண்ணி வரல, அதான் பூட்டி வச்சேன். தம்பி போய் சொல்ற, தண்ணி வருது. உங்க அப்பன் தான் போய் சொல்றான், தண்ணி வரல. நீ ஒரு அண்ட புழுக, இவன் ஒரு ஆகாச புழுகன்னு எனக்கு தெரியும்டா. மாத்தி மாத்தி புழுவாதீங்க மகனே. ஆதாரம் இல்லாம நான் போய் சொல்லுவேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியுமே, நீ ஆதாரம் வச்சு தானே போய் சொல்லுவ. ஆதாரம் இருக்கு. என்னது? பாரு, என்னமோ தண்ணி வரல சொல்றானே. இவன் பொண்டாட்டி எப்படி சோப் போட்டு குளிக்கிறான்னு பாரு. குளிக்கிறானா? இங்க வரு. குளிக்கிறானா இல்லையா? குளிக்கிறானா? தண்ணி நல்லா பாருங்க. குளிக்கிறா பாருங்க. தண்ணி வருதா இல்லையா? அடுத்த முன்னாடி போய் ஏலம் போட்டுட்டு இருக்கிற, அதை ஆஃப் பண்ற. எப்படி குளிக்கிறான்னு. டேய் அவனுங்க தான் ஏதோ பார்க்காத விஷயத்த புதுசா பாக்குறானுங்க. நீ டெய்லி பாக்குறதானடா. இன்னைக்குதான் என்னமோ புதுசா பாக்குற மாதிரி இப்படி அலைஞ்சிட்டு இருக்கிற. என்னங்க எல்லாரும் முன்னாடி அசிங்கமா சட்டை இல்லாம இருக்கீங்க? இத போட்டுக்கோங்க.
அடே நைனா பாத்தியாடா ஆம்பளை சட்டை இல்லாம நிக்கிறதே அசிங்கம் சொல்ற அந்த மாதர்குல மாணிக்கத்தை குடும்ப குத்து விளக்க புனித தேவிய இப்படி ப்ளூ பிலிம் எடுத்து ப்ளூடூத்ல அனுப்ப பாத்தியாடா புஷ்பான மூஞ்சா உன்னெல்லாம் ஷட்டர சாத்தி நான் இருக்கிற வரைக்கும் என் புருஷனை யாரும் அடிக்க விட மாட்டேன். அப்படி சொல்றிய தங்கம். கையடி. நான் போற அப்புறம் தூக்கி போட்டு மேரிங்க. நீ போ சித்தி. இன்னைக்கு அவனை குத்தி போட விடுறேன். டேய் டேப் போட்டுதானே ஒட்டிருக்காங்க. இனமோ சங்கிலி போட்டு காட்டின மாதிரி எஃபெக்ட் கொடுத்துட்டு இருக்கற. ஆமா எதுக்கு வாய் மேல துணியை காய போட்டுருக்கற? எந்த பரதேசில அந்த மாதிரி தண்ணி வேணுமா? பீரா ஓசி குடிக்கி நீயே துண்டு எடுத்து வாயில கட்டிக்கிட்ட. வேற ஆள பாடுறா. எதுக்கு எங்க அப்பன மாதிரி ரியாக்ஷன் பண்ற? எங்க அப்ப வந்து கீபோர்டு வச்சானா? 4 பேரோட வந்தானா? வந்து பொண்டாட்டிய முடிச்சிட்டானுங்களா? டேய் வாயில இருந்தா துண்டு எடுத்துட்டல வார்த்தையா சொல்லி தொலையண்டா. கடத்திட்டு போயிட்டாயா? இந்த பூமியில எப்ப வந்து நீ பிறந்த என் புத்திக்குள்ள தீ பொறிய நீ விதைச்ச அடி தேக்கு மர காடு பெருசுதா சின்ன தீக்குச்சி ஒசரா சிறுசுதா அடி தேக்கு மர காடு பெருசுதா சின்ன தீக்குச்சி ஒசரா சிறுசுதா ஒரு தீக்குச்சி விழுந்து புடிக்குதடி கருந்தேக்கு மர காடு வெடிக்குதடி உசுர போகுது உசுர போகுது உனக்கு நீ கொஞ்சம் சுழிக்கையில பிச்சை கூட எடுக்க லாக்கி இல்லாத நீ மடி பிச்சை கேக்குறியா? எவ்வளவு கொழுப்பு இருந்தா ராவணம் பாட்டு பாடுவ? நீங்க வருவாய்ன்னு எனக்கு தெரியும்டா. டேய் வாத்து முட்டை நாங்க தான் இங்க வருவோம் தெரியும்ல. அப்புறம் ஏன்டா இங்க இருக்கிற பொண்டாட்டி ஏன்டா கடத்திக்கிட்டு வந்த? பின்ன ஏன் பொண்டாட்டிவா கடத்த சொல்ற? அவதான் கூப்பிட்டாலே வருவாரடா. நான் கூப்பிட்டேன் வரல. ஏண்டா டேய் அப்ப எல்லாரும் அவன் பொண்டாட்டி வெளியே கூட்டிட்டு போறது ஆசைப்படுறது இல்ல, அடுத்த முன்னாடி தள்ளிட்டு போதா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே மூக்கல அடிச்சனா? டேய் நைனா மரியாதை பொம்பளை அமுச்சு வைடா. முடியாது. ஏங்க இன்னைக்கு நீங்களே தோசை சுட்டு சாப்பிட்டுக்கங்க. மாவு எங்க இருக்குன்னு சொல்லு சுட்டறேன். டேய் புளிச்ச மாவு உன் பொண்டாட்டி கடத்திட்டு வந்திருக்கான், அவனை சுட வக்கீல்ல தோசைய சுட்டுறாரா. இப்ப நான் அவனை சுட போறேன். சுடு 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 டண்டனகா 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 டும் 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 டனகா டும் டனகா டும் டனகா. டேய் மூல மூக்கா நில்றா அப்படி. ஏண்டா டேய் இங்க அந்தாக்ஷரி போட்டியா நடக்குது. அவன் சாவு மோளத்துல தண்டனகான்னு முடிச்சா நீ கல்யாண மோளத்துல டும் டடகான்னு ஆரம்பிக்கிற. உனக்கு உன் பொண்டாட்டி கூண்டு போற ஐடியா இல்லையா? டேய் நைனா அவதான் வரா மாதிரி தெரியல, நீயாவது கொஞ்சம் இறங்கி வாடா. மகனே நான் வர மாட்டேன், நீ வந்த வழியா போயிடு. நைனா வந்த வழி ரொம்ப சுத்தா இருக்கு, ஷார்ட்கட் ஏதாவது உனக்கு தெரியுமா? காட்டுச்சிருக்கே என்னை கைவிட மாட்டியே? விட மாட்டேன் வீரா. ஏற தெரியுது ஆனா இறங்க தெரியுது. அவர் வழி சொல்ல வராரா? மகனே இப்படியே போய் லெஃப்ட் திரும்பினாய்னா 4 பேர் கொள்ளைக்கு இருப்பானுங்க, அப்படியே ரைட் திரும்பினாய்னா ஒரு கொலை ஒண்ணு இருக்கும். அந்த 4 பேரும் தான் கழுவாங்களா? மகனே மாட்டியா? விடாத இதே இதுடா இதுடா விடாத. ஏய் இரு 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 காட்டுச்சிருக்கே. நைனா மைனா நைனா மைனா நைனா மைனா நைனா